கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1819க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஸ்தோத்திரம். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். இந்த நாளின் செய்தி, ஒட்டகங்கள் உன்னை மூடும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் பிரகாரம், இதுவரை நீ ஒட்டகங்கள் இல்லாமல் இருந்தாய், இந்த செய்திக்கு பிறகு ஒட்டகங்கள் உன்னை மூடும். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நன்றாக கவனியுங்கள். ஒட்டகம் என்பது நம்மிடம் உள்ள பொருட்களை கொண்டு செல்லுகிற ஒரு ஜீவன், ஒரு மிருகம். அப்ப நம்மிடம் பொருள்கள் பெருக வேண்டும், ஒன்று. இன்னொன்று, பொருள்கள் நம்மிடம், ஆஸ்திகள் பெருகினால் அவற்றை வெளிச்சந்தைக்கு கொண்டு போவதற்கு ஒட்டகங்கள் வேண்டும், பிரயாணத்திற்கு ஒட்டகங்கள் வேண்டும். ஈசாக்குக்கு பெண் பார்க்க எலியேசர் போன பொழுது ஒட்டகங்கள் மேலே சில பொருள்களை கொண்டு சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய உண்மையான ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? இதுவரை செழிப்பு குன்றியிருந்த நீ இன்று முதல் செழிப்பாக போகிறாய். ஒட்டகங்கள் உனக்கு பெருகும் என்றால் என்ன அர்த்தம்? உனக்கு செழிப்பு வரப்போகிறது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய மகிமை உன்மேல் வந்து விட்டது. நீ எழும்பி பிரகாசித்து விட்டாய். இருள் உன்னை விட்டு விலகி விட்டது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒட்டகங்கள் உன்னை மூடும். இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம், இதுவரை செழிப்பில்லாமல் இருந்த உன் வாழ்க்கையிலே செழிப்பு வரப்போகிறது. உன் வேலையிலே உயர்வு வரப்போகிறது. உன்னுடைய காரியங்களிலே ஆசீர்வாதம் வரப்போகிறது. அப்பா ஸ்தோத்திரம், ராஜா ஸ்தோத்திரம். தொழிலிலே ஆசீர்வாதம், வியாபாரத்திலே, வேலையிலே ஆசீர்வாதத்தை நீ பெறப்போகிறாய். ஒட்டகங்கள் உன்னை மூடும். ஹல்லேலூயா, க்ளோரி. இயேசுவின் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.